மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. அப்பன் காசில் ஒரு பைக் வாங்க வேண்டும். அம்மா சிறுவாட்டு பணத்தில் வண்டிக்கு பெட்ரோல் போட வேண்டும். அக்கா காரி வேர்வையில் சம்பாதித்ததில் நாகரிக உச்சமான அலைபேசி வாங்க வேண்டும். ஏதாவது ஒரு பெண்ணை சுட்டு விரல் நீட்டி நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். உடனே அவள் நாணி கோணி கழுத்தில் தாலி வாங்கிக் கொள்ள வேண்டும், வயிற்றில் பிள்ளையை வாங்கிக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் 25 வயது இளைஞனின் கனவுகள். முத்தத்துக்கும் தாய்ப்பாலுக்கும் ஜிஎஸ்டி வசூலிக்காத வரை கடவுளுக்கு நன்றி. நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு மனிதன் இவ்வளவு தூய்மையானவனாக, இவ்வளவு மன தெளிவுடன், சமூகத்தின் பால் இவ்வளவு பேரன்புடன் இருப்பானா என்று எல்லோரையும் புருவத்தை நிமிர்த்து பார்க்க வைத்த ஒரு தலைவர். நான் எப்பவுமே இப்படி சொல்லுவேன், யாரு தலைவரா இருக்கிறதுக்கு யாருக்கு தகுதி இருக்கு அப்படின்னா, ஒரு பெரிய கடல், அந்த கடல்ல ஒரு பெரிய மீன் பசியோடு அலைஞ்சிட்டு இருக்கு. பசி அலைஞ்சிட்டு, அதுக்கு ஒரு இறையும் கிடைக்கல. அதுக்கு முன்னால் ஒரு குட்டி மீன் வந்துருச்சு. அந்த குட்டி மீனை சாப்பிடுறதுக்கு அந்த பெரிய மீன் வாய் திறந்து விழுங்குறதுக்கு போகும்பொழுது அந்த குட்டி மீன் பதறி ஓடுது. பெரிய மீன் துரத்துது. ரெண்டு பேருமே ஓடிக்கிட்டே இருக்கும்போது அந்த குட்டி மீன் என்ன பண்ணுச்சு, கடைசியா போறதுக்கு வழியே இல்லாம ஒரு பாறையில மோதி நின்றுச்சு. திரும்பி நின்றுச்சு. பார்த்தா வாய் திறந்து பெரிய மீன், ஒரு நிமிஷம் இறேன், ஒரே ஒரு நிமிஷம் அப்படின்னு. இந்த வாய் திறந்துட்டு இருக்கிற பசியோட இருக்கிற மீன் இல்ல, அடிக்க போகிற அப்பாவை மாதிரி நிக்குது. இது ஒரே நிமிஷம் நான் சொல்றதை கேட்ட அப்புறமா அடிங்கன்னு சொல்ல தெரியுமா குழந்தை? அப்படி நிக்குது அந்த மீன். ஒரே நிமிஷம் நான் சொல்றதை மட்டும் கேள. என்ன சொல்லு? உனக்கு பசி, நீ பெரிய மீன். ஆமா, நான் குட்டி மீன். சரி, என்னை சாப்பிட்டா உன் பசி போகாது, ஆனா என் உயிர் போயிடும். அதுக்கு என்ன நீ விட்டுறலாம்ல? அடி வாங்குறவன் தானே சமாதானம் பேசுவான், அடிக்கிறவன் ஒருபோதும் பேசுறது இல்லைங்க. தவிச்சு போய் அந்த சின்ன மீன் அப்படி சொல்லும் பொழுது பெரிய மேட்டிமையோடு அந்த பெரிய மீன் அந்த குட்டி மீனை பார்த்து சொல்லிச்சான், ஆமா, உன்னை நான் சாப்பிட்டா என் பசி போகாது, உண்மையத்தான் சொன்னேன். ஆனா இப்ப பாரு, நான் பெரிய மீன், உனக்கும் பசி இருக்கும் இல்லையா? ஒரு டீல் வச்சுக்கோ, இந்தா என்ன சாப்பிடு அப்படின்னுச்சான். தன் முன்னால் இருக்கின்ற பெரிய மீனை சாப்பிடவும் முடியாமல், அந்த பெரிய மீனின் பசிக்கு தன்னை இரையாக்கவும் முடியாமல் தவித்து கிடக்கக்கூடிய அந்த சின்ன மீனுக்காக எவன் ஒருவன் குரல் கொடுக்கிறானோ அவன் தான் தலைவனாக இருக்க முடியும். ஒரு தலித்து தான் தலித்தியம் பற்றி எழுத முடியும் என்று சொல்வார்கள். ஏன்? அந்த வலி இருக்கு இல்லையா, அவர்களுக்கு தான் தெரியும், அவர்களை பற்றி எழுத முடியும். இப்ப நம்ம நாட்டுல குழந்தைகள் பற்றிய படம் வருதே தவிர குழந்தைகளுக்கான படம் இல்லை. குழந்தைகளுக்காக அவர்கள் பார்க்கக்கூடிய படம் அப்படின்னு நம்ம நாட்டுல இன்னும் வரல, தமிழ்ல இன்னும் வரல. அந்த மாதிரி பெண் எழுதக்கூடிய எழுத்து இருக்கு இல்லையா, இப்போ இந்த கவிஞர் அவர்களுடைய அந்த குரலில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பெண், அதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு பயிற்சி இருக்க வேண்டும். பிங்க்னு ஒரு படம் வந்தது. அந்த பிங்க்ங்கிற படத்துல பிரமாதமான ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு அமிதாப் பச்சன். அவர் ரொம்ப அழகா சொல்லுவார். கடைசியா சொல்லி முடிக்கும் போது அந்த கடைசியா அந்த கோர்ட் சீன்ல ரொம்ப அழகா சொல்வார், நோ, இட்ஸ் நாட் a word, it's a sentence. வேண்டாம் என்பது ஒரு சொல் அல்ல, ஒரு வாக்குமூலம், ஒரு வாக்கியம். ஒருத்தி வேண்டாம் என்று சொல்கிறாள் என்று சொன்னால் அது அவ்வளவுதான், that's it. இதை சொல்லுவதற்கான குரல் ஆண்டாளிடம் இருக்கிறது. அவள் சொன்னாள் வேண்டாம் என்று, அவன் சொன்னான் வேண்டும் என்று. இப்படிதான் தொடங்குது அந்த கட்டுரை. அவள் மறுத்தாள், அவன் ஏற்கவில்லை. அவள் உதறினாள், அவன் ஏற்கவில்லை. அவள் தன் வழியில் தொடர்ந்தாள், அவன் அந்த வழியில் முட்டுக்கட்டையானான். அவள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாள். பதறுதுங்க எனக்கு. இந்த இடத்துல தாங்க நான் சத்தியமா நினைச்சாக்கா, நல்ல வேலை பையன் பெண் குழந்தை இல்லைன்னு, நல்ல வேலை நான் இலக்கியத்துறையில கொஞ்சம் கோபமா பேசுறதுனால எவனும் வாலாட்டுறது இல்லை, ஒட்ட வெட்டிடுவேன். அவள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாள். காவலர்கள் அவனுக்கு எச்சரிக்கை கொடுத்தார்கள். அவனுக்கு பழக்கமில்லாத ஒரு சொல் வேண்டாம், அவனது ஆளுமையை சீண்டி பார்க்கின்ற ஒரு சொல் நோ. சொல்லவே கூடாது நோ, யார் சொல்றதுக்கு? அவனது வளர்ப்பில் அவனுக்கு அறிமுகமே இல்லாத ஒரு சொற்றொடர், உன்னை எனக்கு பிடிக்கவில்லை. ஒரு பெண் இந்த வார்த்தைகளை, இந்த சொல்லாடலை சொல்லிவிட்டால் போதும், அவன் முகத்தை பார்த்து சொல்லிவிட்டால் போதும், அவன் கண்ணை பார்த்து சொல்லிவிட்டால் போதும், அவனது ஆண்மைக்கு விடப்பட்ட சவால் அது, அவனது ஆளுமைக்கு தரப்பட்ட மறுப்பது. இது பேசப்பட வேண்டிய கட்டுரை தானேங்க, ஆண்டாளுக்காக இல்ல, ஆண்டாள் பிரியதர்ஷினிக்காக இல்ல, பேசப்பட வேண்டிய கட்டுரை. எனக்கு இன்னொரு ஐயா இருக்கிறதுனால சொல்றேன், மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம்னு ஒண்ணு வருதுயா. அன்னைக்கு இந்த சானிட்டரி பேட் விற்கிற மாதிரியே அந்த ப்ரோக்ராம் நடத்துறது. ஆம்பளைங்கெல்லாம் வரக்கூடாது, அது பொம்பளைங்களுக்கான மேட்டர்னு நான் சொல்றேன் பாருங்க. மார்ச் 8ஆம் தேதி நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்றால் பெண்களுக்கு நடத்தாதீர்கள், நீங்கள் ஆண்களை உட்கார வைத்து மார்ச் 8 என்றால் என்ன என்று சொல்லிக் கொடுங்க. அவங்க வேணும்னு செய்யலைங்க,
தெரியலப்பா. அவனது மீசை நோய் ஏற்காது. அவனது மீசை நோய் ஏற்காது. அவனது மீசை மறுப்பை ஏற்காது. அவனது மீசை வேண்டாம் ஏற்காது. அதனால் அவன் என்ன செய்தான்? இங்கதான் நான் நினைச்சேன், நல்ல வேலைன்ட்டு. அவன் என்ன செய்தான்? கொஞ்சம் பெட்ரோல், ஒரு சிகரெட் லைட்டர் இரண்டோடும் ஆணின் ஆண்மை வாகனமான மோட்டார் பைக்கில் பயணித்தான். இரவு 11:30 மணி, ஊர் உறங்கிய நேரம், காற்று உறங்கிய நேரம், சப்தங்கள் உறங்கிய நேரம். அப்போது அவள் வீட்டு கதவை தட்டுகிறாள். அவள் அப்பா கதவை திறக்கிறார். அவளை பார்க்க வேண்டும் என்பதாக சொல்லி வற்புறுத்துகிறான். அவள் தூக்கத்தில் இருந்து எழுந்து ஹாலுக்கு வருகிறாள். கண் சிமிட்டுவதற்குள் அவள் மீது பெட்ரோலை ஊற்றுகிறான். லைட்டரால் தீப்பற்ற வைக்கிறான். அவளும் எரிகிறாள், அவனும் எரிகிறான். அவள் உடனடியாக எரிந்து கரிக்கட்டை ஆகிறாள். மருத்துவமனையில் இறக்கிறான் அவன். ஊர் முழுக்க விழித்துக் கொண்டு ஓலமிடுகிறது. மறுநாள் காலை செய்தித்தாள்களின் தலைப்பு செய்தி ஆகிறாள் அவள். இன்று படிப்பறிவு மிக்க கேரளாவின் பத்திரிகை செய்தி இது. இந்த சம்பவத்தை அவர் பதிவு செய்கிறார். தன் காதலை மறுக்கின்ற 17 வயது பெண்ணை நெருப்புக்கு பலி கொடுக்கின்ற 25 வயது இளைஞன் எந்த விதமான வளர்த்தெடுப்பும் வார்ப்பும் சேர்ந்தவனாக இருப்பான்? கல்வி ஆழத்தால் தன்னை ஜெயிக்க வேண்டும். வீட்டின் வறுமையை ஜெயிக்க வேண்டும். சமூகத்தின் பெருமைகளை ஜெயிக்க வேண்டும். மாபெரும் சபைகள் நடக்க வேண்டும். அப்படி நடக்கும் போது வெற்றிவாளைகள் ஜெயிக்க வேண்டும். இதெல்லாம் அந்த 17 வயது பெண்ணின் கனவுகள். இந்த பெண்ணினுடைய கனவு இல்லையா? அது மென்மையான கனவு. அப்பன் காசில் ஒரு பைக் வாங்க வேண்டும். சூப்பர் அக்கா, சூப்பர். ஏன்னா எனக்கு பெண் குழந்தை இல்லையே தவிர 17-18 வயசு பெண் குழந்தைகளுக்கு தான் 20 ஆண்டு காலமாக பாடம் நடத்துகிறேன். அந்த கல்லூரியில் தான் வேலை செய்கிறேன். எனக்கு தெரியும் அநியாயம் அட்டூழியம். அப்பன் காசில் ஒரு பைக் வாங்க வேண்டும். அம்மா சிறுவாட்டு பணத்தில் வண்டிக்கு பெட்ரோல் போட வேண்டும். அக்காக்காரி வேர்வையில் சம்பாதித்ததில் நாகரிக உச்சமான அலைபேசி வாங்க வேண்டும். ஏதாவது ஒரு பெண்ணை சுட்டு விரல் நீட்டி நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். உடனே அவள் நாணி கோணி கழுத்தில் தாலி வாங்கிக் கொள்ள வேண்டும். வயிற்றில் பிள்ளையை வாங்கிக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் 25 வயது இளைஞனின் கனவுகள் அப்படின்னு எழுதுறேன். எனக்கு தெரிஞ்சு 100%ல ஒரு 40-50% இப்படிதாங்க இருக்கு. 50% தான் கொஞ்சம் வெளிச்சமா வித்தியாசமா இருக்கு. அவங்க கொஞ்சம் அப்படியே அதுல நீரோட்டத்துல பாஞ்சி எழுந்திரிச்சு வெளியில வந்துடுறாங்க. மற்ற 50 விழுக்காடு இப்படிதான் இருக்கு. இந்த கட்டுரை இதை பேசுகிறது. இதுல கடைசி அந்த கட்டுரை முழுக்க வாசிக்க நேரம் இல்லை. கடைசியா இப்படி முடிக்கிறாங்க. அக்காவின் விரல்களுக்கு முத்தம். இப்படி முடிக்கிறார். எனக்கான காற்று உனக்கானதாக இருப்பதில்லை. அகலம் பொருத்தும் ஆழம் பொருத்தும் வாங்கப்படுகின்றன அவரவர் காற்று. எப்படி சாத்தியம்? ஒரே காற்று இருவருக்கும். வல்லின பெண்ணின் ஊழி காற்று பெருமரத்தை அசைக்கிறது. தம்பிகளே, இன்னமும் நாணலை வளைப்பதையே வீரம் என்று பேசாதீர்கள் என்று சொல்லி முடிக்கிறார். இந்த கைத்தட்டல் எல்லாம் உங்களுடைய எழுத்துக்களுக்கு தான், பள்ளியிலுக்கு அல்ல. இன்னும் ஒரு விஷயத்தை சொல்றேன். வேறு எழுத்தாளர், எனக்கு சமீபத்துல சச்சிதானந்துடைய கவிதையை படித்தேன். சச்சிதானந்தன் இப்படி பேசுகிறான். இலக்கியம் என்பது இளைப்பாறுதலுக்கானது அல்ல. அது எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது விழித்திருக்கும் கண், எந்த சட்டத்திற்கும் அடங்காத வாய், சக்கரவர்த்தியின் அம்மனத்தை கூவி சொல்லும் குழந்தை. இப்படி சொல்லுகிறான் சச்சிதானந்தன். இந்த வேலையை இந்த கட்டுரை புத்தகம் செய்திருக்கிறார். எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது விழித்து எழுதியிருக்கிறார். உமா மகேஸ்வரியினுடைய ஒரு கவிதை, வாழ்க்கை எனும் வினாத்தாளில் வச்சு முடிக்கிறார். ஒரு கட்டுரை இப்படி முடிக்கிறார். வாழ்க்கை எனும் வினாத்தாளில் விடை அறிந்தும் புறக்கணித்த அந்த கேள்வியை எதிர்கொள்கிறேன் வழி நெடுக. பிறந்தகம், பிள்ளைகள், பணியிடம், ரசனைகள் பரப்பினூடே மிதந்து மிதந்து வருகின்றன கேள்விகள். கணவன் எப்படி? கேள்வியை கடக்க முனைகிறேன். பதிலோடு. மங்கையரின் சுருக்கெழுத்து பதில்களை மங்கையரே அறிவர். நான் இது வேற மாதிரியா பேசியிருக்கேன். 35 வருஷமா வாழ்ந்திருக்கிறிய, உன் புருஷனை பத்தி சொல்லுன்னு ஒரு கிராமத்துல போய் ஒரு அம்மாட்ட கேட்ட உடனே அந்த அம்மா சொல்லி அப்படின்னு யோசிச்சு பாக்குறேன். இந்த கவிதையில இப்படி சொல்லி விட்டாங்க. இந்த மொழி யாருக்கு புரியும்? பொம்பளைக்கு தான் புரியும். ஆனால் கற்ற அவை என்பதனால் உங்களுக்கும் புரிந்திருக்கிறது. அடுத்து இது புரியல அக்கா எனக்கு. இது படிச்சு குனிய மனிதர்கள் என்னடா இது நீங்க பார்த்து திக்குன்னு திடீர்னு ஆயிடுச்சு எனக்கு. ஆமா இல்ல, சரி கடந்து போச்சு. சுயமரியாதை என்பது என்ன தெரியுமா? எல்லோரையும் விட நான் யாரையும் விட உயர்ந்தவன் இல்லை என்று சொல்றது. அதான் ஆக்சுவலா சுயமரியாதை. அதே மாதிரி என்னையும் விட யாரும் உயர்ந்தவர்கள் இல்லை என்று கருதுவதும் தான் ஈக்குவாலிட்டி இருக்கு இல்லையா? அந்த ஈக்குவாலிட்டி பாருங்களேன். போனை நோண்டிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட போய் வணக்கம்பா அப்படின்னு சொன்னா அது ஒரு ஈக்குவாலிட்டி தான். அது ஒன்றும் பெரிய தலைமைத்துவம்லாம் கிடையாது. நீயும் நானும் ஒண்ணுதான்ப்பா, நான் வந்திருக்கிறேன், நீ வேற ஏதோ வேலையா இருக்கிற, நான் வந்திருக்கிறேன், வா நான் பேசுறேன், நீ பாரு அப்படின்னு சொல்ற ஒரு தன்மை தானே. அது எதுவும் பாடம் சொல்லுவா இல்ல. அவர்கள் போகிற போக்கில் நதி ஒன்று நடந்து போகிறது போய்கிட்டே இருக்கிறாங்க.
விழிப்புணர்வு இருக்கக்கூடியவர்கள் விளைந்து கொள்கிறார்கள். அவ்வளவு நம்மை கடந்துதான் போகிறது அந்த அறிவு. அது போகும்போது அப்படி விளைச்சலை தந்துவிட்டு தான் போகும். அதுக்கு பேர் தானே தலைமை. இன்னொரு விஷயம் சொல்லவா, நான் எப்பவுமே சொல்லுவேன், நல்ல தலைவன் என்பவன் யார் தெரியுமா? எல்லோரையும் விட சிறப்பானவன் இல்லை, நம்ம தலைவர் மாதிரி தான். நம்மளை விட எந்த வகையிலும் சிறப்பானவர் இல்லைங்க. அவரை விட சூப்பரா இருக்கிறோம். நம்மளாம் வேலையில இருக்கிறோம், புத்தி இருக்குது, அங்கங்க போறோம். இந்த பாருங்க, நினைச்ச உடனே வந்து இந்த ப்ரோக்ராம் உட்காந்து இவரால் போக முடியும். ஆனா யார் தெரியுமா தலைவர்? இருந்தாலும் அவர் தான் தலைவர். ஏன்? எல்லோரையும் விட சிறப்பானவன் இல்லை தலைவன், தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவன் தலைவர். அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்ப நான் வந்து ஒரு கிளீன் ஸ்லேட், உன்னை காரியமாக என்னை படைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி அந்த விரிந்து இருக்கக்கூடிய அந்த சூழல் இருக்கு இல்லையா, அந்த சூழல் இது முழுக்க முழுக்க அழகா அந்த பெண் கவிதை ஒண்ணு இருக்குமா, எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கவிதை. இதுல அமிர்தம் சூர்யா என்ற நண்பர் சூப்பரா ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா இது கவிதை இல்ல, பார்த்தா பல விஷயம் கவிதை இல்லதான், எல்லாமே கவிதையா இருக்கா? எல்லாமே கவிதை கிடையாது. எங்க ஒரு பாடலாசிரியர்கள் இருப்பீர்கள், பாடலாசிரியர்களுடைய பாடல் எல்லாமே கவிதையா என்ன? கிடையாது. அதுல ஏதோ ஒரு வரிதான் கவிதை. மலர்ந்து மலராத பாதி மலர் போல மலரும் விழிவண்ணமே நீங்களும் நானும் எழுதலாங்க, இது கவிதை இல்ல. இங்க விடிந்து விடியாத காலை பொழுதாகி நடந்த கலை என்ன நீங்களும் நானும் எழுதலாம், இன்னும் பெருச விஷயம் இல்ல. எது தெரியுமா கவிதை? நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, இது கவிதை. இது நீங்களும் நானும் எழுத முடியாது, எழுத முடியாது. இதுல ஒரு சில விஷயங்கள் இருக்கு, கன்னத்தில் கல்லெறிகிறது. சொல்றாரு பாருங்களேன், வேலையில இல்ல ரிட்டையர் ஆயிட்டீங்க தானே, ஏன்னா உங்க பாதுகாப்பு கருதிதான் எழுதி விட்டுறாங்க, வாசிக்கிறோம் நம்ம பேர் தான் வரும். இல்லப்பா இது அவருடைய கவிதை அப்படின்னு சொல்லி, ஏன்னா நான் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறேன். இருக்குமானால் இரண்டையும் தடை செய்திருப்போம், இப்படி தொடங்குதுங்க. இருக்குமானால் இரண்டையும் தடை செய்திருப்போம், இதுவரை அப்படி நிகழவில்லை என்பதால் கடவுள் கருணையாளவன், கடவுள் பேரருளாளன், கடவுள் அன்பானவன். அப்படி என்னதான் அந்த ரெண்டு? முத்தத்துக்கும் தாய்ப்பாலுக்கும் ஜிஎஸ்டி வசூலிக்காத வரை கடவுளுக்கு நன்றி. அது சொல்லியிருக்கிறாரா? அமிர்தம் சூர்யா கொடுத்திருக்கக்கூடிய கமெண்ட் தான் சூப்பர். அவர் சொல்ற, முத்தத்துக்கும் தாய்ப்பாலுக்கும் மட்டும்தான் நீங்கள் ஜிஎஸ்டி வரி வசூலிக்கவில்லை என்று நேரடியாக முகத்தில் அறைகிறார். இது இன்னும் கவிதையாகவில்லையே என்று சொன்னால், நான் சொன்னேன்ல, சொன்னால் எல்லாமே ஆக வேண்டியது இல்ல மக்கா, இது கவிதை ஆகாவிட்டாலும் சமூக கடமையாகிறது என்று எழுதி, சமூக கடமைக்காக சில விஷயங்களை அவர் எழுதியிருக்கிறார். இதுல ஒரு கவிதை என்ன ரொம்ப மனசுக்கு தொட்ட கவிதை. என்ன பண்ணேன்னு நான் முடிக்கிறேன், தலைவர் பேசணும், நேரம் நெருங்கிக்கிறது. நான் கவிதையோடு முடிக்கிறேன். என்ன பண்ணனா, நிறைய நேரத்துல அப்படி விக்கிச்சு போனேன் இந்த கவிதையில. ஸ்தம்பிக்கும்ல, நம்மளை ஸ்தம்பிக்க வைக்கிற வார்த்தைகள் கவிதையா இருக்கிறது, கவிஞரா இருக்கிறது கஷ்டங்க, சத்தியமா ரொம்ப கஷ்டங்க. ஏன் தெரியுமா கஷ்டம்? புரியுங்க, புரிஞ்ச அவ்வளவு வலிக்கும் தெரியுமா? புளிமூட்டமா இருந்துட்டோம்னா பிரச்சனையே கிடையாதுங்க, புரிஞ்ச வலிக்கு தானே, புரியுதே. என்ன பண்ண அப்படின்னு ஒரு கவிதை எழுதி இருக்குது இந்த அக்கா. என்ன பண்ணனா பாருங்களேன், இந்த அக்காக்கு எப்பெல்லாம் கவிதை வருது பாருங்க. பயந்துராதீங்க, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணும் ஒருவேளை கவிதை பாடுகின்றவளாக இருந்தாள், அவளுக்கும் இந்த நேரங்களில் எல்லாம் கவிதை வரும். நான் இந்த நேரத்தை நிறுத்திட்டு, இந்த கவிதையை சொல்றதை நிறுத்திட்டு ஒரு விஷயத்த சொல்றேன். கவிக்கு அப்துல் ரஹ்மான் ஐயாவுடைய மனைவி, நான் என்னுடைய தாய், நான் அவங்க அப்பா அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அவங்க இறந்துட்டாங்க, அவருடைய உடல் கிடத்தி இருக்குங்க. நாங்க நண்பர்கள் எல்லாம் அவரை பார்க்க போறோம். அவர் வந்து ரூம்ல பெட்ல கால் நீட்டி உட்காந்துருக்காரு, கூடத்துல அம்மா அவருடைய உடல் படுக்க வச்சிருக்காங்க. நாங்க உள்ள, அப்பா வாப்பா அப்படின்னு உள்ள நான் சொல்றேன், பாப்பா அம்மா போயிட்டா அப்படின்னாரு. அப்படி இருந்துச்சு. நாளைக்கு ஆனந்த விகடனுக்கு ஏதோ கேட்டாங்களா, இப்போ எழுதுனேன், அங்க அந்த டேபிள் இருக்கு பாரு, அந்த நோட் பேட் எடு அப்படின்னாரு. மரபின் மைந்தன் முத்தையா, அறிவுமதி அண்ணன்லாம் இருக்காங்க முன்னால, நான் எடுத்து கொடுக்குறேன். அதுல எழுதியிருக்குங்க, பாலைவனத்திற்கென்றே படைக்கப்பட்ட ஒட்டகம் போல் எனக்கென்றே படைக்கப்பட்டவள் அவள். அவளை பத்தி எழுதுறாரு. எழுதிட்டு சொல்றாங்க, மரபின் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அம்மா நல்லா பாடுவா, என்ன கல்யாணம் பண்ணதுல அவ பாடினதை நிறுத்திட்டா, சொல்லிட்டு அடிச்ச பாருங்க, அவன் தான் கவிக்கோ, அதான் மகாகவி. என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமாத்துல இருந்து அவ பாடுறதை நிறுத்திட்டான்னு சொல்லிட்டு, அதனால்தான் குயில்கள் கூடு கட்டுவதில்லைன்னாருங்க. விஷயம் அது. என்ன பண்ண கவிதை? கடுகு வெடிக்கும் போது தோன்றும் கவிதையை என்ன பண்ண? குக்கர் விசில் எண்ணும் போது உதிக்கும் படிமத்தை என்ன பண்ண? வெண்டைக்காய் நறுக்கும் போது தோன்றும் வசனத்தை என்ன பண்ண? கட்டி வெட்டி குருவி கொப்பளிக்கையில் தோன்றும் கட்டுரையை என்ன பண்ண?
தப்பும் போது தோன்றும் ஹைக்கூவை என்ன பண்ண? ஒரு வாய் சோறு உள்ளே திணிக்கும் போது தோன்றும் சிறுகதையை என்ன பண்ண? மாதாந்திர வலியோடு போரிடும் பொழுதில் தோன்றும் புதின உரையாடலை என்ன பண்ண? தடைப்பட்ட கனவில் வரும் பின் நவீன கவிதையை என்ன பண்ண? புணர்ச்சி பொழுதில் தோன்றும் புது கவிதையை என்ன பண்ண? யோனி பிளந்து உயிர் வெடித்து தொப்புள் கொடியோடு சிசு பிறக்கின்ற போது தோன்றும் தத்தகாரத்தை என்ன பண்ண? வீடு பெருக்கையில், ஒட்டடை அடிக்கையில், அழுக்கு துவைக்கையில், கழிவறை கழுவையில், குழந்தை பீமுத்திரம் சுத்தம் செய்கையில், பேருந்து புழக்கத்தில், அலுவலக சூழ்ச்சியில், துரோகத்தின் சாட்சியில், காட்சியில், சமூக ஊடக சாக்கடை கமெண்டில் தோன்றும் கவிதையை என்ன பண்ண? கேள்வி துரத்த எழுதாமலே போகிறார்கள் எம் பெண்கள் மண்ணுக்குள் ஒளிந்திருக்கின்றன எம் பெண்களின் 1000 கவிதைகள் என்று சொல்லி அந்த கவிதையை முடிக்கிறார். இன்னும் பல அனுபவங்களை தரக்கூடிய கவிதை உள்ளே கிடந்து உங்களுக்காக கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறது. இதோ அங்கேதான் வைத்திருக்கிறார்கள். காசு கொடுத்து வாங்கி செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.